ஹே கைஸ், என்னதான் நம்ம விதவிதமாக ஹேர் பேக் போட்டாலும் நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அது பொறுத்து தான் முடி வளரும். அதுக்காக கொஞ்சோண்டு மாவு எடுத்துட்டு கருவேப்பிலை பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாவில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு அதில் ஆயில் ஊற்றி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வர மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் 1 வீக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரெகுலராக உங்கள் ஹேர் க்ரோத்தோட டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இதோட சைடிஷ்க்கு நீங்கள் எந்த சட்னி வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸே தெரியாது, கலர் மட்டும்தான் அப்படி இருக்கும். அது கூட நான் சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேர் க்ரோத் ரிலேட்டட் ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்